தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, அரசு வங்கியான பிஎன்பி, அதாவது பஞ்சாப் நேஷனல் பேங்க், இதிலிருந்து ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. போஸ்டிங் வைஸும் சரி, சேலரி வைஸும் சரி, ஒரு தரமான ஜாப்னே சொல்லலாம். முக்கியமாக இந்த வேலைக்கு ஃப்ரெஷர் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, தாராளமாக அப்ளை பண்ணலாம். கிட்டத்தட்ட 350 வேகன்சி வந்திருக்கு. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இது போன்ற ஜாப் அப்டேட்டை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பஞ்சாப் நேஷனல் பேங்க் பிஎன்பி இது ஒரு அரசு வங்கி. இதில் இருக்க காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப் லிங்கையும் அஃபீஷியல் வெப்சைட் லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் பார்த்தீங்கன்னா வர 24/3/2025 இதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஆஃபீஸர் லெவல் போஸ்ட்டுன்றதால இதற்கான போஸ்டிங் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பிஎன்பி பேங்க்கில் ஹெட் ஆஃபீஸில் இருக்கும். கிட்டத்தட்ட 8 வகையான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதில் ஃப்ரெஷர் அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங், அதை மட்டும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஏன்னா வேக்கன்சியும் இதுக்கு தான் அதிகமாக இருக்குது. எந்தெந்த போஸ்டிங்க்கு கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்றத டீட்டெயிலாக இங்கே கொடுத்துருக்காங்க. எல்லா கம்யூனிட்டிக்கும் ஒரு டீசெண்டான வேக்கன்சி தான் இருக்குது. போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் கிரெடிட். இதுக்கு 21 வயதுலேருந்து 30 வயது வரைக்கும் உள்ள ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம பார்க்கலாம். இதுக்கான கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்பிஏ இன் ஃபுல் டைம், அதாவது நீங்கள் ஃபுல் டைமில் எம்பிஏ முடிச்சிருக்கணும். ஆர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சிஏ இது முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். எக்ஸ்பீரியன்ஸுன்னு இதில் எதுவும் உங்களுக்கு கேட்கல. அப்படி இருந்தால் உங்களுக்கு அது ஆடட் அட்வான்டேஜ் தான். அடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் இண்டஸ்ட்ரி. இதுக்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா பிஇ ஆர் பிடெக். இதில் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்க இந்த டிசிப்ளினில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். இந்த ஒரு ஜாப்புக்கு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் நீங்கள் எஸ்சி எஸ்டி இதில் வரீங்கன்னா அப் டு 5 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசியில் வரீங்கன்னா, அதாவது பிசி எம்பிசி டிஎன்சி இவங்கெல்லாம் ஓபிசி கீழே வருவீங்க. நீங்கள் அப் டு 3 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான ஆன்லைன் எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி இது 3ல் உங்களுக்கு எது பக்கமோ அங்கே சூஸ் பண்ணி எக்ஸாம் எழுதிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்லைன் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். இதில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு போஸ்டிங் இருக்குன்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. ஆன்லைன் எக்ஸாமை சிலபஸ் பார்த்தீங்கன்னா ரீசனிங், இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட், ப்ரொஃபஷனல் லாங்குவேஜ் இதிலிருந்து உங்களுக்கு கேள்விகள் கேட்பாங்க. மொத்தமாக 100 கொஸ்டின், அதுக்கு 120 நிமிஷம் டைம். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்துடலாம் வாங்க. நீங்கள் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி இதில் வரீங்கன்னா உங்களுக்கு 59 ரூபாயும், மற்ற அனைவருக்கும் 1180 ரூபாயும் இருக்குன்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. மற்றபடி ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு வாட்டி கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோட்டோ, சிக்னேச்சர், அதுக்கப்புறம் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் அதை நீங்கள் எழுதி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. மொத்தத்தில் பிஇ பிடெக் எம்பிஏ முடித்தவங்களுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ், மிஸ் பண்ணுறாதீங்க. விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.